டிவிக்கு ஆட்சி பிடிக்குமான ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு பேச்சு தமிழக அரசியல்ல சூடாகிட்டு இருக்கு. அது என்னன்னா, நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் டிவிகேல ஜாயின் பண்ண போறாங்களாம். அதுவும் சாதாரணமா இல்லைங்க. எலெக்ஷன் கண்டஸ்டன்ட், பொலிட்டிக்கல் என்ட்ரி, ஃபியூச்சர் லீடர்னு பல ஸ்பெகுலேஷன்கள் சோஷியல் மீடியாவில் முழுக்க வைரலா இருக்கு. சமீபத்து ரிப்போர்ட் படி டிவிகே வட்டாரங்கள்ல த்ரிஷா கிருஷ்ணனை கட்சிக்கு கொண்டு வரணும்னு பேச்சு நடந்துட்டு இருக்கான். குறிப்பா திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பை எலெக்ஷன்ல அவரை நிக்க வைக்கலான்னு கூட டிஸ்கஷன் நடக்குதாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தமிழக அரசியல்ல விஜய்னு ஒரு என்ட்ரி ஒரு மேசிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. 2026 எலெக்ஷன்ல டிவிக்கே ஒரு பெரிய ஃபோர்ஸா மாறி இருக்கு. அதோட விஜய் மற்றும் த்ரிஷா கெமிஸ்ட்ரி ரசிகர்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லில இருந்து லியோ வரைக்கும் அவங்களோட பேர் ஆடியன்ஸ்க்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெங்தா மாத்த டிவிக்கே முயற்சி செய்யறதுன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, த்ரிஷாவோட பழைய இன்டர்வியூ கிளிப் இப்போ மீண்டும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல நான் ஃபியூச்சர்ல சிஎம் ஆகலாம், வெயிட் அண்ட் சீன்னு பண்ணா சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ மீண்டும் ட்ரெண்ட் ஆகுறது கோயின்சிடன்ஸா இல்ல ஃபியூச்சர் இன்டா? இதுதான் ரசிகர்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் த்ரிஷா கிருஷ்ணன் அஃபிஷியலா பொலிட்டிக்கல் ஜாயின் பண்றதை கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ வெளியாகிற எல்லாமே ரிப்போர்ட்ஸ், பொலிட்டிக்கல் பஸ், சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன் தான். ஆனா ஒரு விஷயம் கிளியர், சினிமா இன்ஃப்ளூயன்ஸ், விஜய் வேவ், த்ரிஷா பாப்புலாரிட்டி, இந்த காம்பினேஷன் நடந்தா இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நெக்ஸ்ட் சென்சேஷனா கூட மாறலாம். அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன? த்ரிஷா உண்மையிலேயே டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் செட் ஆகுமா? இல்ல இது ஜஸ்ட் வைரல் ஐப் தானா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.